அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது வழக்கு தொடரப்பட்டதாகும். வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் எனவும் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்துள்ளார். அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக வழக்குகள் தொடரப்பட்டன. இதையடுத்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அவரை கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்தது. ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜியின் சார்பில் ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அபய் ஓகா, ஏஜி மாசி அடங்கிய அமர்வு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி தரப்பில் 25 லட்சம் ரூபாய் இருநபர் ஜாமீன் உத்தரவாதம் முதன்மை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து 471 நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்தார். அவரை திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மாலை அணிவித்து வரவேற்றார். அப்போது புழல் சிறை வாசலில் குவிந்திருந்த தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் பூக்களை தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செந்தில் பாலாஜி தன் மீது அன்பும் நம்பிக்கையும் வைத்த முதலமைச்சருக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் என குறிப்பிட்ட அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் நன்றியை தெரிவித்தார். மேலும் தன் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வழக்கு தொடரப்பட்டதாகும். வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன் எனவும் செந்தில் பாலாஜி கூறினார். கழகத்தினுடைய இளைஞர் செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு வழக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தொடரப்பட்ட பொய் வழக்காகும். இந்த பொய் வழக்கை சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு இந்த வழக்கில் இருந்து மீண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் வாழ்நாள் நன்றிகளை பணிவன்போடு சமர்ப்பித்துக் அதனைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடத்தில் அமைச்சர்கள் பொன்முடி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகளுடன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்.